அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே புகர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. சென்ற அமர்விலே கற்பொழுக்கத்தை பேணுவதற்கான பல்வேறு வழிமுறைகளை எடுத்து சொன்னோம். ஒன்று, பார்வையை தாழ்த்திக் கொள்வது. 2, திருமணம் முடித்துக் கொள்வது. 3, நோன்பு நோற்றுக் கொள்வது. 4, சரியான சுற்றுச்சூழலை வகுத்துக் கொள்வது. 5வது, நல்ல நண்பரோடு சேர்ந்து இருப்பது. 6வது, அல்லாஹுவை பயந்து கொள்வது. இப்படி இந்த 6 வழிமுறைகளிலே 4வது வழிமுறைகளிலே நாம் நிறுத்தி இருக்கிறோம். அது நல்ல சுற்றுச்சூழலை வகுத்துக் கொள்வது. ஆனால் தற்காலத்திலே உள்ள அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நம்மை சுற்றி சமுதாயம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், சமூக ஊடகங்கள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. பிறகு ஒழுங்கில்லாத உடைகள், ஆண் பெண் கலப்பு, இந்த மாதிரியான சுற்றுச்சூழலில் தான் நாம் வசித்து வருகிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இந்த சூழல் படு மோசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சினிமாவை எடுத்துக்கொண்டால் மோசமான சினிமாக்கள் வருகிறது. அதுபோல இன்டர்நெட் போன்ற சமூக வலைதளங்களிலும் மோசமான விஷயங்கள் தான் மனிதனுடைய உணர்வை, மனிதனுடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதிலும் பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்மை சுற்றி வாழக்கூடிய பெண்களுடைய உடைகள் அதுவும் மோசமாக இருப்பதை, ஒழுங்கீனமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆண் பெண் கலப்பு படு மோசமாக இருந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே மனிதனுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு ஒரு பெரிய சோதனையாக வந்து சேர்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கான தீர்வு என்ன? இந்த மோசமான இந்த சுற்றுச்சூழலில் வசிக்கின்ற நாம் இப்படி நம்முடைய கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு என்ன வழி இருக்கிறது? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன வழி? முதலாவதாக, மனிதன் நல்ல நண்பனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மனிதன் நல்ல நண்பனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். 2வது, அவன் செல்கின்ற இடங்கள் அது ஒழுக்கமான இடங்களாக இருக்க வேண்டும். 3வது, இது போன்ற மோசமான
சமூக வலைதளங்களில் இருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மோசமான ஆபாசங்களை பரப்புகின்ற சமூக வலைதளங்களில் இருந்து தம்மை காத்துக் கொள்ள வேண்டும். இது மூணாவது. நாலாவதாக, நம்முடைய குடும்ப சூழல், அதையும் அவன் சிறந்ததாக நல்லதாக அவன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, அவன் தன்னுடைய மார்க்க சூழல், தன்னுடைய சூழலை மார்க்க சூழலாக அவன் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும்? மார்க்க சூழலாக மாற்றி அமைக்கணும். திருக்குரானை ஓதுவது, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்வது, பள்ளிவாசலிலே நடக்கின்ற குரான் ஹதீஸ் வகுப்புகளிலே கலந்து கொள்வது, இது மாதிரியான நல்ல விஷயங்களிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக தம்முடைய சூழலும் அவன் மார்க்க சூழலாக அது மாறும். ஆறாவதாக, இவை அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை ஒரு சாதனமாக, துணை சாதனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் துணை சாதனம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவை எல்லாவற்றையும் நாம் அணுகி வர வேண்டும். அப்போ இதுல எல்லாம் நாம இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட வழிவகைகளை நாம் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே இந்த தீய சூழலில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அடுத்து நாலாவதாக நம்ம இதை சொல்லியிருக்கிறோம், சரியான சூழலை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று. ஐந்தாவதாக ஒன்று இருக்கிறது, நம்மளுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டுகளை நாம் வளர்த்து கொள்வதற்கான வழிவகைகளில் ஐந்தாவதாக நாம் சொல்வது, அது நாலாவதுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒன்று. அதுல ஒரு அம்சம் என்று கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். என்ன? நல்லோர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது. நம்மளுடைய சேர்மானம் எப்படி இருக்கணும்? நல்லோர்களுடன் சேரணும், நல்லோர்களை நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வஸூஇ, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிகில் கீரி சொல்றாங்க. அதாவது இரும்பு பட்டறையில் கொல்ல உலையில் ஊதுகின்ற அந்த துருத்தி ஊதுவானே அவனுக்கும், அத்தருவிக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கும், வாசனை திரவியங்களை விற்பவருக்கும் ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நல்ல நண்பருக்கு உதாரணம் அவர் வாசனை திரவியத்தை விற்பவர் போல, கெட்ட நண்பருக்கு உதாரணம் கொல்லப்பட்டறையிலே துருத்தியை ஊதுவனை போல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை விளக்கி சொல்லும் போது என்ன சொல்றாங்க என்று சொன்னால், வாசனை திரவியத்தை சுமந்திருக்கிறாரே அவருடன் நாம் கூட்டு சேரும் போது அவர்கிட்ட இருந்து அந்த வாசனை நமக்கு வரும். எப்படி வரும்? ஒன்று காசு கொடுத்து நாம் அந்த வாசனையை வாங்குவோம், அல்லது அவராக நமக்கு என்ன செய்வார்? அன்பளிப்பாக தருவார். இல்லை என்று சொன்னால் அவருடன் சேர்வதனாலேயே அந்த வாசனை நம் மீது என்ன செய்யும்? படும். இந்த முறையில அந்த வாசனை, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வாசனை நமக்கு கடத்தப்படுகிறது. அதே போல கொல்லப்பட்டறையில் துருத்தி ஊதுகிறானே அவனோடு சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த உலையில் எழுகின்ற அந்த நெருப்பு அது நம்மளுடைய ஆடையிலே பட்டுவிடும். அந்த நெருப்பு துகள்கள் அப்படியே வரும், பறக்கும். ஊத ஊத என்ன பறக்கும்? அந்த அடுப்பில் இருந்து, அந்த உலையில் இருந்து நெருப்புகள் அப்படி பறக்கும். அது அப்படியே நம்மளுடைய ஆடையில் பட்டு ஆடையை கரித்து விடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிறதுனாலேயே என்ன செய்யும்? ஒரு துர்வாடை நம் மீது என்ன செய்யும்? படும். அந்த உலையில் இருந்து வரக்கூடிய ஒரு துர்வாடை நம் மீது பட்டுவிடும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்.
சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப நல்லவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு கடத்தப்படுகிறது. நல்லவர்களுடைய நற்குணங்கள் நமக்கு கடத்தப்படுகின்றன, தீயவர்களுடைய தீய குணங்கள் நமக்கு கடத்தப்படுகிறது. அப்படி என்றால் நாம் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்கி சொல்லிவிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது 5வது ஒரு வழிமுறை. 6வது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றிய பயம். அதை நம்ம விளக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த பயப்படக்கூடியவர்கள் யார் என்று. இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். இந்த திருக்குர்ஆனில் இருந்து நல்லறிவு பெறக்கூடியவர்கள் யார் என்றால் அறிவுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்றான். குர்ஆனை நாம இறக்கி வச்சிருக்கிறோம், இந்த குர்ஆனில் இருந்து சிந்தனை பெறுபவர்கள் யார்? எல்லாரும் சிந்தனை பெறுவாங்களா? அறிவுடைய மக்கள் தான் சிந்தனை பெறுகிறார்கள், நல்ல படிப்பினையும் பெறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அறிவுடைய மக்கள் யார் என்பதை அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். யாரெல்லாம்? அல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் நாம என்ன உடன்படிக்கை செய்யறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சியம் சொல்கிறேன் அப்படின்னு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சாட்சியத்தை நாம் மொழிந்திருக்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? நாம அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறோம். நான் உன்னை கடவுளா ஏற்றிருக்கிறேன், உன்னுடைய தூதரை, நீ அனுப்பிய தூதரை நான் இறை தூதராக ஒப்புக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வழிகாட்டி அல்லாஹ்வும் தூதரும் தான், அல்லாஹ் சொல்வதை, அவனுடைய தூதர் சொல்வதை நான் கேட்பேன் என்பது அல்லாஹ்விடம் கொடுத்த ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்குறுதி. அதை நிறைவேற்றுவார்கள் யார்? புத்திசாலிகள். அதே போல இன்னொன்னையும் சொல்றான் அல்லாஹ், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல். இன்னும் அல்லாஹ் எந்த உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறாங்களோ அந்த உறவுகளை அவர்கள் இணைத்து வாழ்வார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ஒவ்வொருவருக்கும் இரத்த பந்த உறவுகள்னு கொடுத்திருக்கான். அந்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். திருமறை குர்ஆன் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று. இப்படி உறவுகளை அவர்கள் பேணி நடப்பார்கள் என்று அந்த அறிவுடையோரை பற்றி இன்னொரு தன்மையையும் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறான், தான் முக்கியமானது என்ன? வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய இறைவனை அவர்கள் பயப்படுவார்கள். இறைவனை மட்டுமல்ல, அந்த மறுமை நாள் மோசமான வேதனை தருமே, அப்படிப்பட்ட அந்த வேதனையையும் அவர்கள் அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ இப்படிப்பட்ட புத்திசாலிகள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் நம்மை தண்டிப்பான், நம்மை விசாரிப்பான் என்றெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் புத்திசாலிகள். அப்போ புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? இந்த ஒழுக்கத்தை பேணுவதில் கவனமாக இருப்பாங்க. நல்லொழுக்கத்தை பேணுவதில் அவங்க ரொம்பவும் அக்கறையோடு நடந்து கொள்வார்கள் என்பதை இதிலிருந்து நாம பார்க்க முடிகிறது. நாம் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த ரமலானுடைய மாதம் என்பது அது வெறுமனே நோன்பு மாதம் மட்டுமல்ல. அந்த நோன்பு நமக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. அந்த நோன்பு நமக்கு ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயமாகும், வலா ஃபலா யர்ஃபஸ், எனவே ஆபாசமான காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நோன்பு கேடயம் என்று சொன்னால்
நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு, குறிப்பாக நம்மளுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு கேடயமாக, மானக்கேடான காரியங்களிலிருந்து விலகுவதற்கு ஒரு பெரும் கேடயமாக எது திகழ்கிறது? இந்த நோன்பு திகழ்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொன்னாங்க. எப்படி? அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்காக, வஅனா அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன். யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, அவன் தன்னுடைய ஆசைகளையும் உண்பதையும் குடிப்பதையும் எனக்காகவே அவன் தவிர்க்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நோன்புல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, மனக்கட்டுப்பாடு. என்ன? ஏற்கனவே நாம் சொன்னதுதான். அதாவது எனக்கு பசி வந்தாலும் நான் உண்ண மாட்டேன், கோபம் வந்தாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டேன், ஆசை வந்தாலும் அடக்குவேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது இந்த ரமதானை பயன்படுத்தி நம்மளுடைய ஒழுக்கத்தை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.